கருமை நிறம். சைவ கொள்கை தவிர்க்கப்பட நெகிழியை தவிர்க்கப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும், மீண்டும் பயன்படுத்த வேண்டும், மறுசுழற்சி செய்து மீட்டெடுக்க வேண்டும். பாலில் லாக்டிக் அமிலம் உயிர்ப்பு திறன் கொண்டது, மட்கும் திறன் கொண்டது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இடைவெட்டி மாணவர்கள். நாங்கள் விண்ணத்தை பற்றி சிறுகதை கூறப் போகிறோம். என்ன கேட்கலாம் பூபால? பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஏன் பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பர்த்டே எங்களுக்கு தெரியாதா? எப்போ கேக் வெட்ட போற? அதான் இன்னைக்கு நைட்டு வெட்டிடுவோம். சாக்லேட் வந்து விஷ் பண்ணி சாக்லேட் கொடு. சரி நைட் கொடுத்துற கேக்கோட. இன்னைக்கு நம்ம பின்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீ கேக் எப்படி சாப்பிடுவேன்? எங்கள் அம்மா வெட்டி கொடுப்பாங்க, அது நான் சாப்பிடுவேன். சொல்லுமா, அதை சொல்லு. இப்போ நம்ம முழுக்கள் அதை பற்றி படிக்க போகிறோம். சரியா? இது 6ஆம் வகுப்பில் முழுக்கள் அப்படிங்கிறது இரண்டாவது பாடமாக வருது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த அளவுகோல் எப்பயுமே நீங்கள் என்ன செய்வீங்க? அரையடி ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கேலும் என்ன செய்வீங்க? யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியும். சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க. இது ஒரு எண் கதை. எண் கதைன்னா என்ன பண்ணுவீங்க? கழித்தல், கூட்டல் எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் இது உங்களுக்கே ஒரு சின்ன டவுட் வரும். இது என்ன மிஸ் எண் கதை சொல்கிறாங்க, ஆனால் இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாகவே மைனஸ், இந்த பக்கம் எல்லாமே இந்த மாதிரி நம்பர் இருக்க அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ நான் மிஸ் இதை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு அளவுகோல். இந்த அளவுகோலில் இந்த 0ன்னு இருக்குது. இதை மையமாக வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு இருக்கு இல்லையா? இது எல்லாமே மிகை முழுக்கள். அதாவது இதுக்கு முன்னாடி பிளஸ் அந்த குறியை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? -1 -2 இருக்கு. இது எல்லாமே குறை முழுக்கள். அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தலை தான் 0. உங்களுடைய இடது கை பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே மைனஸ். உங்களோட வலது கை பக்கம் எல்லாமே மிகை முழுக்கள். அப்போ இடது பக்கம் போக 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 அதனுடைய மதிப்புகளும் என்னவா மாறும்? குறைந்து போகும். இந்த வலது பக்கம் மதிப்புகள் அதிகமாக மதிப்புகள் கூட கூட அதுவும் கூடும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மிகை முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம என்ன சொல்றோம்? குறை முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? இதை வச்சுதான் நம்ம கூட்டல் பண்ண போறோம், கழித்தல் பண்ண போறோம். எண் கதிர்கள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கணக்குகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கணக்கு +5. இந்த +5ஐயும் -5ஐயும் நம்ம கூட்ட போறோம். ஓகேயா? இப்போ நான் ஒரு 2 பேர்த்த கூப்பிடுறேன். யாராவது 2 பேர் வாங்க. பூபாலன் வா, உதயகுமார் வா. ஓகே, இதுல +5 எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறீங்களா? +5 எங்க இருக்கு? +5 இந்த குறி போட்டிருக்கிறது எங்கன்னு கண்டுபிடிக்கணும். +5. ஓகே ஓகே உதயகுமார் நீ போலாம். -5 எங்க இருக்கு? பூபாலன் நீங்க இருக்கு. இந்த குறி போட்டாங்கன்னா இது +5, அதாவது மிகை முழு அப்படின்னு அர்த்தம். இந்த குறி போட்டாங்கன்னா அது என்ன அர்த்தம்? குறை முழு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ரெண்டும் என்ன செய்ய போறோம்னா கூட்ட போறோம். எப்படி கூட்ட போறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே மையம் எதுதான்? இந்த 0 தான். ஓகேயா? அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னா 0ல இருந்து 5 என்ன பண்ணுவீங்க? 5 என்ன பண்ணுவீங்க? கூட்டுவீங்க. அப்படி பண்ணும்போது 0ல இருந்து 5. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 5 என்ன செஞ்சிடணும்? மறைச்சிடணும். அதுக்கப்புறம் மேல திருப்பி அதை கூட்டும் போது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ 1 2 3 4 5 போது இந்த 5 மறைச்சிட்டீங்கன்னா
1 2 3 4 5. ஸோ இது எது ரீச் ஆகுது இந்த இடத்துல? பூஜ்ஜியத்தை வந்து ரீச் ஆகுது. இதுதான் இதனுடைய விடை. ஓகேயா? இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இது சொன்னது. அதனால இதை ரொம்ப கவனமா வந்து இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு கணக்குலையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து உனக்கு பேசிக் மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு எண் கதிர், அதில் நடுவில் இருக்கிறது வந்து பூஜ்ஜியம், அதனுடைய வலது பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே என்னது? மிகைமடுக்கள். இடது பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே எல்லாமே என்ன சொல்லுவோம்? குறைமடுக்கள். இது குறைமடுக்கள் இந்த பக்கம் போக போக இதனுடைய மதிப்பு வந்து குறையும். அதுக்கு ஆப்போசிட்டா இதனுடைய மதிப்புகள் என்னவாகும்? கூடும். ஓகேயா? ஸோ இது வந்து உன்னுடைய கான்செப்ட். இதை வச்சு நம்ம நிறைய அடுத்த வகுப்புகளில் வந்து நம்ம பயிற்சிகளை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சின்னத்தை பற்றி கூறுகிறேன். இந்த நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும். என்ன கீர்த்தனா பூபால பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது. கை கொடு. விஷ் ஹாப்பி பர்த்டே. விஷ் ஹாப்பி பர்த்டே. ஏன் பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பிறந்தநாள் எனக்கு தெரியாதா? ஆமா, எப்போ கேக் வெட்ட போகிறேன்? ஆமா, நான் இன்னைக்கு நைட்டே கேக் வேண்டியது. கேக் வந்துட்டு இருக்கு. முட்டாய் வந்துட்டு அப்போ நைட்டு கொடுக்குறேன். நைட்டு கொடுக்குறியா? விஷ் பண்ண மாதிரி முட்டாய் கொடு. சரி, நைட்டு கொடுக்குறேன். கேட்கலாம், சேர்த்து கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பின்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். பின்னம்னா பின்னம்னா பின்னம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு யாபனா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த கதையோட பெயர் என்னன்னா அறிவுசால் ஔவையார். இந்த கதையில் என்னன்னா அதியமானும் ஔவையார் தொண்டைமான் இவங்க 3 பேர் பற்றி தான் இந்த கதை. ஔவையார் வந்து அதியமானோட அரண்மனைக்கு போகிறாங்க. போய் நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் நன்றியே வணக்கம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அதியமான் வந்து நான் வந்து உங்களையும் வரவேற்கிறேன்னு வரவேற்கிறாரு. நான் வந்து காட்டு வளர்த்த கண்டு மயில காட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த நெல்லிக்கனியை பறித்தேன். இந்த நெல்லிக்கனி வந்து கருநெல்லி மரத்திலிருந்து பறித்தேன். இந்த நெல்லிக்கனியை நீங்கள் சுவைச்சு பார்த்து இது சுவை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஔவையாரும் வாங்கி அதை வாயிலிட்டு சுவைக்கிறாங்க. அந்த சுவை நல்லா இருக்கு, இது என்ன நெல்லிக்காய் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கருநெல்லி மரத்தில் இருந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமைச்சர் சொல்கிறாங்க, இது வந்து நம்ம வீரர்களால் ஏறி படிக்க முடியல, நம்ம அரசரே ஏறி படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு ஔவையார் வந்து அதியமான் பார்த்து கேட்குறாங்க. அதியமான் சொல்கிறாங்க, தொண்டைமான் வந்து நம்ம மேலே படையெடுப்புக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னது. நித படையை கண்டு பயப்பட மாட்டிய, போருக்கும் போய் வென்றுட்டு வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பயம் இல்லை, இதனால எத்தனை இழப்புன்னு தெரியுமா? இந்த படையில் வந்து உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கை நிறையா இருக்கும், அவங்களோட குடும்பத்திலையும் நிறைய இழப்புகள் இருக்கும். அப்பா இழந்த பிள்ளைகள், அண்ணனை இந்த தங்கைகள் நிறைய இழப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் உன்னோட மனசு எனக்கு புரியுது, நான் போய் தொண்டைமான்கிட்ட போய் பேசணும்னு ஔவையார் சொல்கிறாங்க. சொல்லிட்டு தொண்டைமானோட அரண்மனைக்கு போய் பேசுகிறாங்க. அந்த படைக்கோட்டையில் போய் நிறைய போர்க்கருவிகள் இருக்கிறத பார்த்துட்டு, உன்னோட போர்க்கருவிகள் போருக்கு ரெடியாக இருக்குது, ஆனால் அதியமானோட போர்க்கருவிகள் ரொம்ப மலிஞ்சு போய் உடஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவன் நல்ல போருக்கு போவானேன்னு சொன்னதுக்கு, போருக்கு போவான் ஆனால் இந்த இதில் நிறைய உயிர்
வேண்டான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த இது வந்து அவங்களுக்கு புரியுது. அதனால் இந்த போர் வேண்டாம் அப்படின்னு அவையாக்கிட்டு சொல்கிறாங்க. அதை போய் சொல்லிடணும்னு சொல்கிறாங்க. இதோட அந்த கதை முடிஞ்சிச்சு. நன்றி.